நேத்து சுப்ரீம் கோர்ட் உச்சநீதிமன்றம் சில கருத்துக்களை தெரிவிச்சிருக்க, இன்னும் தீர்ப்பு சொல்லல. அதை பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். அதே சமயத்துல இந்த வீடியோக்கான ஒரு எம்ஜிஆர் பாட்டு கரெக்டா பொருத்தமா இருக்கும். அப்புறம் சில விஷயங்கள் அந்த உச்சநீதிமன்றத்துல போலீஸ், அதாவது பாதிக்கப்பட்ட நபர் சில ஒரே ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சு அதுதான் கன் பாயிண்ட் மாதிரி சூப்பரா பிடிச்சது, மக்களுக்கும் தெரிஞ்சது. இதை தாண்டி இந்த கரூர், மதுரை, அப்புறம் இந்த சென்னை ஹைகோர்ட் இதெல்லாம் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது என்னையா ஜூரிஸ்டிக்ஷன், அப்புறமேட்டுக்கு அது என்ன சிங்கிள் பெஞ்சுன்னு சொல்றாங்களே அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோட சேர்த்து ஒரு சின்ன ஜென்ரல் நாலேஜ். ஏன்னா நாளைக்கு ஒரு இடத்துல பேசும்போது பெஞ்சு, மதுரை பெஞ்சு அப்படின்னு சொல்றாங்க, என்னையா பெஞ்சு, அது சேருன்னு சொல்லக்கூடாதா அப்படிங்க, அது மாதிரி விஷயங்களை ஒரு ஜென்ரல் நாலேஜ் ஒரு ஒரு 20-30 செகண்ட்ல முடிச்சிடுறேன். ஓகேங்களா? தெரிஞ்சுக்குங்க, விருப்பப்பட்டா, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிருங்க. ஓகே, அதையும் சொல்லிட்டு இதன் உச்சநீதிமன்றத்தோட சிறப்பு அம்சங்கள் முன்ன சொன்ன மாதிரி சிறப்பு அம்சங்களை விட அவர் ஒரு கருத்தை எடுத்து வச்சிருக்கா. ஓ, இப்படி எல்லாம் நடந்துச்சா அப்படின்ட்டு தமிழக வெற்றி கழகத்து தரப்புல ஒரு விஷயத்த சொன்னாங்க பாருங்க. அப்பாடா, ஓ இப்படி இல்லாமா அப்படிங்கிற விஷயம். சோ இதை பத்தி தான் முழுசா இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போலாம். நீங்க இந்த சேனலுக்கு முறையா வரீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணும், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. அது உங்க விருப்பத்தின் பேர்ல தான். மறக்காம இந்த வீடியோ முடிவுல உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்கும் ஷேரும் கொடுத்தீங்கன்னா இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரும். ஒரு சின்ன ஜென்ரல் நாலேஜ் அவங்களுக்கு கிடைச்சிரும்னு ஒரு நம்பிக்கையில வீடியோக்குள்ள போலாம். இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னு சொன்னாங்கல்ல, ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிடலாமா, இல்ல நேராவே எம்ஜிஆர் பாட்டுன்னு சொன்னானே அதுக்கு சொல்லிடலாமா? ஆமாங்க, எம்ஜிஆர் பாட்டு ஆரம்பிச்சு போனாதான் கரெக்டா இருக்கும். அதாவது, நல்ல தீர்ப்பை உலகம் சொல்லும் நாள் வரும்போது அங்கே சிரிப்பவர் யார், அழுவது யார் தெரியும் அப்போது. நல்ல தீர்ப்பை உலகம் சொல்லும் நாள் வரும்போது அங்கே சிரிப்பவர் யார், அழுவது யார் தெரியும் அப்போது அப்படின்னு எம்ஜிஆர் பாட்டு பாடினார் பாத்தீங்களா? அங்கே சிரிப்பவர்கள், அந்த பாட்டை நீங்க போய் பாருங்க. அந்த லிரிக்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா எனக்காக, இல்ல உங்களுக்காக, இல்ல தளபதி விஜய்க்காக போய் ஒரு தடவை பாருங்களேன். அது அப்படி இப்ப இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷன் அப்படி சூப்பரா இருக்கும் எம்ஜிஆர் பாட்டு. ஓகே, அந்த பாட்டு ஏன் பாடணும்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ஓகே, இப்போ உச்சநீதிமன்றத்தோட சிறப்பு அம்சங்கள் சொல்றதுக்கு முன்னாடி அவங்க சொன்ன ஒரு விஷயம் ஏங்க, இந்த கரூர் அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஏதாச்சும் ஒரு இஷ்யூ நடக்குது அப்படின்னா இது எல்லாமே மதுரை, அதாவது ஜூரிஸ்டிக்ஷன் அப்படிங்கிறது ஒரு அதிகார வரம்பு அப்படின்னு சொல்லிக்கலாம். அதனோட அர்த்தம், இந்த ஜூரிஸ்டிக்ஷன் அண்டர் மதுரை ஹைகோர்ட், அந்த மதுரை கோர்ட்டுக்கு இதுல தானே வருது அப்படின்னு கேட்கிறாங்க. இந்த மதுரை கோர்ட் அப்படிங்கும் போது இதை மதுரை பெஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. மதுரை பெஞ்ச் ஆஃப் சென்னை ஹைகோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த மதுரை பெஞ்சு, சென்னை ஹைகோர்ட்ல இங்க மதுரை பெஞ்சுக்கு தான் இந்த கரூர் இஷ்யூ அந்த கோர்ட் இப்ப நடந்துகிட்டு இருக்கு, விவாதங்கள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. இங்க அவசரமா அப்படிங்கிற விஷயத்த நான் அது என்ன சொல்றீங்க சொல்லட்டும். இங்க ஹைகோர்ட்ல ஒரே டைம்ல 2 இடத்துல ஏன் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இப்போ ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. அதிகார வரம்பு கரூர் டிஸ்ட்ரிக்ட், அது எங்க வேணாலும் வரும். இப்போ நம்ம இடத்துல இருந்து நம்ம அதிகார வரம்புக்கு வெளியே போகுது அப்படின்னா அவுட் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த ஜூரிஸ்டிக்ஷன் அப்படிங்கிற விஷயம் கரூர் மாவட்டத்துக்கு இந்த மதுரை கோர்ட்டுக்கு உட்பட்டது. இப்ப இதுல மதுரை பெஞ்சு அப்படின்னு ஒண்ணு சொன்னாங்க இல்லையா, அந்த மதுரை பெஞ்சு அப்படிங்கிறது பெஞ்சுங்கிறது சிங்கிள் அந்த சொல்லுவாங்க, இல்ல அப்படின்னா ஃபுல் பெஞ்சுன்னு சொல்லுவாங்க, பெஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. சாரி, டிவிஷனல் பெஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சிங்கிள் பெஞ்சுங்கிறது ஒரு நீதிபதி ஒரு பெஞ்சில், அதாவது அந்த காலத்துல நீதிபதிகள் தீர்ப்பு சொல்லும் போது பெஞ்சில் உட்காந்து சொல்றத அதை தான் ஒரு நீதிபதி உட்காந்து சொன்னா அது சிங்கிள் பெஞ்சும், டிவிஷனல் பெஞ்சுங்கிறது 2 நீதிபதிகள் உட்காந்து தீர்ப்பு சொல்லும் போது விசாரிக்கும் போது அது டிவிஷனல் பெஞ்சும், ஃபுல் பெஞ்ச் அப்படிங்கும் போது 3க்கும் மேற்பட்ட நீதிபதிகள் உட்காந்து சொல்லும் போது அது ஃபுல் பெஞ்ச், முழு அமர்வு, அது மாதிரி இரட்டை அமர்வு, அது மாதிரி விஷயங்கள் அதுக்குள்ள வரும். ஸோ இதுதான் பெஞ்சுங்கிற காரணம் நார்மலா நாம உட்காந்து சொல்றோம் பேசுறோம்ல, அது மாதிரி அர்த்தத்துல தான் பழங்கால முறையில போறதுனால அது மதுரை பெஞ்ச் ஆஃப் அந்த சென்னை ஹைகோர்ட். ஓகே, இப்போ ஜூரிஸ்டிக்ஷன் என்ன, இந்த பெஞ்ச் ஏன்னு சொல்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிச்சு. இப்ப நேரா விஷயத்துக்குள்ள போலாம். இந்த நீதிமன்றம் சொன்ன விஷயங்கள் சிலது இருக்குது பாத்தீங்களா, உண்மையிலுமே அங்க இப்படிலாம் நடந்துச்சா அப்படின்ட்டு நம்மளுடைய கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் சி.டி. நிர்மல்குமார் இருக்காரு, தமிழக வெற்றி கழகத்தோட, அவர் சொன்ன விஷயம் ஓப்பா உண்மை இல்ல அப்படிங்கிற மாதிரி தோணுது இல்ல? ஆமாங்க, அங்க என்னன்னா அன்னைக்கு கரூர் இஷ்யூ அந்த கூட்ட நெரிசல்ல இறந்தவங்க அப்படி படிப்படியா தெரிஞ்சு வந்தோடனே தளபதி விஜய் அங்க இருக்கணும் அப்படிங்கிற ஒரு
ஒரு ஒரு பிடிவாதமா இருந்திருக்காரு. அந்த சமயத்துல மதுரை காவல் அதிகாரிகள் வந்து நீங்க இருக்க வேண்டாம், இங்க பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் இவங்களை வலுக்கட்டாயமா நீங்க போங்க அப்படின்னு சொல்லுனதா நேத்து வந்து இந்த சுப்ரீம் கோர்ட் உச்சநீதிமன்றத்துல வந்து சிடி நிர்மல்குமார் அதான் கொள்கை பரப்பு செயலாளர் சொல்லியிருக்கிறாருங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கு. ஒரு குழந்தைய கிள்ளி விட்டுட்டு ஆராரோ ஆரிராரோ ரைட்டு அப்படிதான் நான் நினைச்சுக்கணும், வேற என்ன பண்றது. ஓகே, இது வந்து அப்படி வந்து சிடி நிர்மல்குமார் சொல்லிட்டார். அங்க பாதிக்கப்பட்ட அந்த கூட்ட நெரிசல்ல பாதிக்கப்பட்ட நபர் ஒருத்தர் வந்து கோர்ட்ல வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்ன அப்படி சொன்னாருன்னா, ஏங்க இவ்வளவு பெரிய கூட்டல் நெரிசல் நடந்துச்சு, அங்க ஏங்க இந்த போலீஸ் ஒருத்தருக்கு கூட காயம் ஆகல அப்படின்ட்டு ஒரு வாதத்தை எடுத்து வச்சிருக்காரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதையும் அந்த வாதமா சொல்லியிருக்காங்க. இந்த வாதங்களை சொல்லிட்டு அடுத்தது வந்து சும்மா இருக்குமா அரசு தரப்புல இருந்து கேள்வி கேட்காங்க. ஏங்க கூட்ட நெரிசல் அத்தனை பேர் அத்தனை நெருக்கிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க, இத்தனை உயிர் பழி போயிருக்குது, இதுல வந்து அதாவது எங்க தலைவர்கள் எல்லாமே அங்க வந்து பார்த்தாங்க, அப்புறம் இவங்க ஏன் வந்து தமிழக வெற்றி கழகத்துல முக்கியமா இவரு தானே பிரச்சாரம் நடத்தினாரு, ஏன் விஜய் வந்து அந்த இடத்துக்கு வரவே இல்லை, இது வந்து சரியான பண்பு மாண்பை கிடையாது அப்படின்னு வந்து அரசு தரப்புல எடுத்து வச்சோன்னையும் அங்க நீதிபதிகள் சில கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. இப்ப நடந்துகிட்டு இருக்கிற விசாரணை வந்து அங்க கூட்ட நெரிசல் இருந்தவர்களுக்கு யார் காரணமே தவிர யாரு வந்தாங்க போனாங்க அப்படிங்கிறது மட்டும் இல்லை. அதே மாதிரி இன்னொரு பாயிண்டையும் சொல்லியிருக்கிறாங்க. அங்க தலைவர்களால தான் இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இந்த தலைவர்களை பத்தி சொல்றதுக்கான விமர்சனம் வைக்கிறதுக்கு என்ன, இந்த பண்பு இல்லை அந்த மாண்பு இல்லை அப்படின்னு விமர்சனம் வைக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்தையும் கூடவே சொல்லி வச்சிருக்காங்க. நான் ஒண்ணு கேட்கிறேன், இவ்வளவு விஷயம் வந்து உச்ச நீதிமன்றத்துல இவ்வளவு விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குல்ல, கூடவே வந்து சில விஷயத்தையும் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இப்போ தமிழக வெற்றி கழகத்தோட வாதமே எங்களுக்கு வந்து எஸ்ஐடி நடக்கிறது ஒன்றும் ஓகே இல்லை, ஆனா எஸ்ஐடி நடக்கட்டும், ஆனா கூடவே உச்சநீதிமன்றத்துல ரிட்டையர் ஆன ஓய்வு பெற்ற ஒரு நீதிபதி தலைமையில அவர் மானிட்டர் பண்ணட்டும், அந்த மானிட்டர்ல அவர் மானிட்டர் பண்ண நீங்க எல்லாமே பண்ணிட்டு இருங்க, அவருக்கு நோட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவரோட தலைமையில விசாரணை நடக்கட்டும் எஸ்ஐடி அப்படின்னு சொல்லி இவங்களோட வாதமா இருக்குது. ஸோ இவ்வளவு விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கும் போது நம்ம சென்னை ஹைகோர்ட் நாங்க பொறுத்த வரைக்குமே நம்ம எல்லா நீதிமன்றத்தையும் மதிக்கிறோம், அவங்களோட தீர்ப்புகளையும் அவங்களுடைய கருத்துக்களையும் மதிக்கிறோம். அந்த மதிக்கிற ஒரே காரணத்துக்காக தான் சென்னை ஹைகோர்ட்லயும் சொன்ன விஷயங்களை நம்ம எடுத்து சொன்னோம். எந்த ஒரு அவமதிப்பும் நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. ஏன்னா அவங்கெல்லாம் வந்து எவ்வளவு விஷயத்த எவ்வளவு இஷ்யூஸ் பார்ப்பாங்க. இப்ப பொறுத்த வரைக்கும் ஒரு சார்பு ஆதரவாளரா நமக்கு வந்து அவங்க சொல்ற கருத்து பிடிக்காம போலாம், பிடிச்சிருக்கலாம், இன்னொரு சார்புக்கு பிடிச்சிருக்கலாம். ஆனா நாம நீதிபதி பொறுத்த வரைக்கும் ஒரு நடுநிலையா இருந்து சொல்றவர். அவரு பல கேஸ பார்த்திருப்பாரு. அவரை நம்ம வந்து விவாதிக்கவோ அவரை சொன்ன கருத்துக்களை எடுத்து நாம வந்து இல்லை. ஆனா அவங்க சொன்னது விஷயத்தை வந்து மக்களுக்கு சொல்லலாம் இல்லையா, திரிச்சோ மாத்தியோ சொல்லாம அவர் சொன்ன விஷயத்த சொல்லாமல. இப்ப உச்சநீதிமன்றத்தை நடந்த விஷயத்த எடுத்து சொல்ற மாதிரி இப்போ முன்னாடி நம்மளுடைய சென்னை உயர் நீதிமன்றம் சொன்ன கருத்துக்களை எடுத்து வைத்த ஒரு சார்பு நிலைகள் நாம வந்து அங்கேயும் சொன்னோம், இப்பவும் சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா அந்த வந்து இப்ப தளபதி விஜய்க்கு வந்து மாண்பு இல்லை, தலைமை பண்பு இல்லை அப்படின்னு ஹைகோர்ட் வந்து குறிப்பிட்ட சொன்ன அந்த விஷயத்தை எடுத்து வைத்தவர்கள் இப்ப எங்க போனாங்க, எங்க போயிட்டாங்க? ஏன் இந்த உச்ச நீதிமன்றத்தோட இவ்வளவு கருத்துக்களை சொல்லியிருக்கு, இதை பத்தி எடுத்து விவாதிக்கலாமே. எந்த ஒரு மீடியாவிலையுமே அவ்வளவு அப்பட்டமா இது சொல்லல, இவ்வளவு விஷயம் டீட்டெயிலா பிளாஷ் நியூஸா அடிக்கல, இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கல. இதுதானே உண்மை. இதை பத்தி ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து சொல்றதுக்கு யூடியூபர்ஸ் மட்டும்தான் இருக்கிறாங்க. ஸோ இப்போ ஒட்டுமொத்தமா நம்ம இவ்வளவு விஷயத்தையெல்லாம் பார்க்கும்போது டீட்டெயிலிங்கா பார்க்கும்போது ஓ இது ஏதோ ஒண்ணு இருக்குதோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆனா தீர்ப்பு வந்தவங்க தான் நமக்கு தெரியும். ஆனா இப்ப தமிழக வெற்றி கழகத்தோட தொண்டர்கள், நலம் விரும்பிகள், இவங்க எல்லாருமே லைவ் லா அப்படின்னு எக்ஸ்தலத்துக்கு போனீங்கன்னா அவங்க என்னென்னலாம் அந்த கோர்ட்ல வந்து வாதாடினாங்க அத்தனை டீட்டெயில்ஸுமே அதுக்குள்ள இருக்குது. அவங்க என்ன கேள்வி கேட்டாங்க, நீதிபதிகள் வாதம் பிரதிவாதம் என்ன நடந்தது, இத்தனை விஷயங்களுமே அங்க டீட்டெயிலா இருக்குது. அதைய பேஸ் பண்ணி நீங்க வீடியோ போடலாம், அது தப்பே கிடையாது. ஏன்னா அங்க நடக்கிற விஷயத்தை எடுத்து நீதிபதி அவர்கள் சொல்ல வந்த அவருடைய இன்டென்ஷன், அந்த தீர்ப்பு அவருடைய மனதை பாதிக்காத வகையில் அவர் சொன்ன விஷயத்தையும் நம்ம பேசக்கூடாது ஆக்சுவலா. ஆனா அங்க வெளியே வந்த தீர்ப்பு இருக்கு பாத்தீங்களா, அவங்க என்னெல்லாம் வாதம் பண்ணாங்க, இங்க வாதம் பிரதிவாதம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த பப்ளிக் பிளேஸ்ல வந்திருக்குது லைவ் லா அப்படின்னு எக்ஸ்தலத்துல. இதை எடுத்து தாராளமா பேசலாமே.
சோ இதுதான் வந்து நான் சொல்ல வந்தது. இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்த்து பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கும் போதுதான் இது எல்லாத்தையுமே நம்ம கண்ணுல படுது. அதனால மக்களாகிய நாம இனிமே வரப்போற ஒவ்வொரு காலத்துக்குமே நாம தான் அதுக்கு பொறுப்பா இருக்கணும். அங்க வந்து கூட்ட நெரிசல் ஆயிருச்சு, உடனே வந்து இங்க இது பண்ணிருக்கு, ஒரு சார்பு நிலையில தயவு செய்து இருக்காதீங்க. இப்ப வந்து சில பேர் இருந்துகிட்டு இருக்காங்களா, வாயை மூடிக்கிட்டு இந்த பட்ட பேர்லாம் வச்சு சொல்றாங்களே, நம்மளை பொறுத்த வரைக்கும் உணர்ச்சி வசப்பட்ட பேசுறதே கிடையாது. உணர்ச்சி வச பேசுறதுனால ஒன்றும் ஆக போறதும் கிடையாது. அதனால ஒவ்வொரு விஷயத்தையுமே பார்த்து பார்த்து உன்னிப்பா இந்த தமிழக வெற்றி கழகத்துக்கு எந்த எந்த ஒரு பாதிப்பும் வராத வகையில் நாம இதை பேசணுங்கிறது தான் நம்மளோட கருத்தாவே இருந்துகிட்டு இருக்கு. சோ நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க வந்து இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு சொல்லிச்சு, சாரி கருத்து சொல்லிச்சு பாத்தீங்களா? இதை எல்லாத்தையும் இந்த 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 வாதம் பிரதிவாதம் போற நிலை எங்க போய் நிற்கும்? இவ்வளவு பெரிய விஷயத்துக்கெல்லாம் நாம தான் ஒரு காரணமா இருந்துட்டுமோ, வாயை திறக்காம இருந்துட்டுமோ அப்படின்னு தோணுது இல்ல. ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ல நாமள வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தோம், கரெக்ட் தானே? கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ல பாதுகாப்பா வீடியோ போட வேண்டியது ரொம்ப முக்கியம். உணர்ச்சி வசப்படக்கூடாது. உணர்ச்சி வசப்பட்டோம்னா எங்கேயோ கொண்டு போய் நிறுத்திடும். இதுதான் உண்மையாவே இருந்துகிட்டு இருக்குது. அதனால ஒவ்வொரு மக்களும் நம்ம இப்ப நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே இப்ப நம்ம உச்சநீதிமன்றம் சொன்ன அத்தனை கருத்துக்களையுமே நம்ம எடுத்து வச்சாச்சு. ஏன் வந்து எஸ்ஐடி எதுக்கு வேணும், அதாவது சிபிஐக்கு கொண்டு போறதுக்கு தான் தமிழக வெற்றி கழகத்தோட முக்கிய நோக்கமாவே இருக்குது. இதை தாண்டி வந்து ஒரு யூடியூபர் சொல்றாங்க, நான் அந்த பேரை சொல்லல, சொன்னா வந்து உங்களுக்கு கோபம் வந்துடும், அது வேணாம். ஆனா அவர் இருந்துகிட்டு நான் வந்து இந்த உச்சநீதிமன்ற போலீஸ்காரங்க வந்து அடிச்சுட்டாங்க, அவங்களுக்கு வந்து அப்போ போலீஸ்காரங்க எல்லாத்துக்கும் நெஞ்சு மண்டை கிண்ட உடைஞ்சு அவங்களும் காயமாய் உள்ள இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறாங்க. என்னங்க நீங்க வேற இப்படி ஒரு யூடியூபர்ஸ் வாதத்தை வைக்கிறதுனா அது ஒரு சார்பு நிலையா போல? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப நாம பேச ஒரு சார்பு நிலைன்னா உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிச்சோ அதை அவர் வந்து உச்சநீதிமன்றத்தை இது பண்றாரா? அவர் சொன்ன கருத்துக்களை அவங்க ஒரு வாதமா தானே வச்சிருக்கிறாங்க. இதை உண்மையிலுமே அதாவது ஒரு டவுட்ஸ், ஒரு சந்தேகம் அங்க வந்திருக்குது. ஏன் இந்த இடத்துல வந்து இப்படி நடந்திருக்குது, இவங்களுக்கு காவல்துறை அதிகாரிகளுக்கு எந்த ஒரு இது வரல. அதே மாதிரி அவருக்கு சம்பந்தப்பட்ட அவருக்கு சாதகமா இருக்கிற பாயிண்ட்ஸ் மட்டும் எடுத்து வச்சுக்கிறாங்க. ஏன் வந்து விஜய் வந்து எடுத்து வச்ச வார்த்தைகளை வந்து அவர் ஏன் பேசல? விஜய் அவர்களை தான் வந்து அங்க இருக்கணும்னு சொன்னது வந்து காவல்துறை அதிகாரிகள் வந்து அனுப்பி வச்சாங்க அப்படிங்கிறது வெளிப்படையா அவங்க போனதுக்கு அப்புறம் இல்ல வரவே இல்லை, ஸ்பாட்டுக்கு வரல அப்படின்னு சொல்றது வந்து எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு வந்து அவர் பேசியிருக்கணுமா இல்லையா? ஆனா அது பேசவே இல்லையே. இதெல்லாம் நாம தாங்க பார்க்கணும். இதை நாம தான் பார்க்கணும், நாம தான் பேசணும், நீங்களும் தான் பார்க்கணும். அதுக்கு தான் நான் முன்னாடி வந்து இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தேன். நாம பேசும்போது சில வார்த்தைகள் வந்து தவறுதலா போயிடுச்சுன்னா ஆப்போசிட் எதிர்தரப்புக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா அல்வா சாப்பிட்ற மாதிரி அந்த பாயிண்ட் எடுத்து வச்சுட்டு பேசிட்டு இருப்பாங்க. இதுதான் உண்மை. சோ ஒட்டுமொத்தமா நான் இந்த வீடியோவில் சொல்லிக்கிறது என்னன்னா, உச்சநீதிமன்ற தீர்ப்புகளும் சரி, அதாவது கருத்துக்களும் சரி, வரப்போற தீர்ப்புகளா இருந்தாலும் சரி, யாரும் உணர்ச்சி வசப்பட வேண்டாம். நாம நம்மளோட கருத்துக்கள், அதை ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்ல தீர்ப்பு உலகம் சொல்லும் காலம் வரும்போது, நாள் வரும்போது அங்கே சிரிப்பவர் அழுவர்கள் எல்லாரோட முகத்திலையும் வெளிப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ தவிர முடிச்சுக்கிறேன். எல்லாத்துக்கும் நன்றி, வணக்கம்.